பைபிள் மைண்ட் சார்பாக உலக சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்களை உலகத்தில் இருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக பெண்களுடைய சிறப்பை குறித்து ஒரு சிறிய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தமிழிலே இப்படியாய் சொல்வார்கள், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொன்ன வார்த்தைக்கு இணங்க, உண்மையிலேயே பெண் பிள்ளையினுடைய பிறப்பு என்பது அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை தூண்டக்கூடியதாக நாம் அறிகிறோம். எல்லா குழந்தைகளுமே ஒரு வீட்டில் பிறக்கிற போது மகிழ்ச்சி தான். இருந்தாலும் கூட ஒரு பெண் குழந்தை அந்த குடும்பத்தில் இருக்கிற போது அது ஒரு தேவதையை போல ஒரு ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை அந்த குடும்பத்திற்கு வழங்குவதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு வீட்டினுடைய மரியாதை அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை சார்ந்திருக்கிறது என்று பெரியவர்கள் பொதுவாக சொல்வார்கள். ஏனென்றால் அந்த வீடு சுத்தமாக இருக்கிறதா இருக்கட்டும், அந்த வீட்டிலே கிடைக்கக்கூடியதான மரியாதையா இருக்கட்டும், ஈவன் உபசரிப்பு கூட, ஒரு வீட்டுக்கு நாம் விருந்துக்கு சொல்கிறோம் என்றால் அந்த உபசரிப்பு எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களையே சார்ந்து காணப்படுகிறது. அதுவும் தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் தாய் பெண்களுடைய பங்களிப்பை முதன்மைப்படுத்துவதை நம்மால் என்ன பண்ண முடிகிறது, பார்க்க முடிகிறது. இது வெறுமனே ஏதோ உலகத்தில் தான் இப்படி இருக்கிறது என்று நாம் நினைத்து விட முடியாது. வேத வசனம் கூட திரும்ப திரும்ப பெண்களின் மேன்மையை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் நாம் வேத வசனத்துல நீதிமொழிகள்ல பெண்கள் முத்துக்கு ஒப்பிடப்படுகிறார். அதே போல பெண் ஒரு புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று ஒப்பிடப்படுகிறார். சில இடங்களிலே வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள மனைவியை கண்டடைகிறவன், புத்தியுள்ள ஸ்திரியை கண்டடைகிறவன் தேவனுடைய ஈவை பெறுகிறான் என்று. அப்ப யோசிச்சு பாருங்களே, ஸ்திரீ தேவனுடைய ஈவாக இருக்கிறாள், அவள் புருஷனுக்கு மகிமையாக இருக்கிறாள், அவள் அநேக முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பட்டவளாக இருக்கிறாள் என்று வேதம் எப்பொழுதுமே பெண்களை உயர்வாகவும் மேன்மைப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்தில் கூட பெண்களுடைய பங்களிப்பு எல்லா சூழ்நிலையிலுமே காணப்பட்டிருக்கிறது. விசுவாச பட்டியல்களை நாம் படிக்கிற போது நாம் ரூத்தினுடைய விசுவாசத்தை போன்று, சில நேரங்களிலே எஸ்தரை போன்று துணிச்சல் உள்ளவர்களாக, மரியாளை போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இப்படி வேதாகமம் சொல்லுகிற போது நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஒரு பெண்ணினுடைய மேன்மையை குறித்து வெவ்வேறு வடிவங்களில் நம்மால் விளக்குறதை பார்க்க முடிகிறது. அநேகமாக தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அறிந்த பகுதிதான் இந்த நீதிமொழிகள் 31. இதுல இந்த 10வது வசனம் ஆரம்பிக்கிற போதே, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆரம்பிக்கிற போதே குணசாலியான ஸ்திரீனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று ஆரம்பிக்கிறது. ஒரு ஸ்திரீயினுடைய பண்புகள், ஸ்திரீயினுடைய ஆளுமை, ஸ்திரீயினுடைய மேன்மை என்பது அவளுடைய செயல்களை சார்ந்தது என்று இந்த வரிசையாக இந்த பட்டியலை நம்மால் என்ன பண்ண முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் மேன்மையாக ஸ்திரீகளை பார்க்கிறார். விசுவாச பெண்களாக, சாட்சிகளாக வேதாகமத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். நம்முடைய தமிழ் சமூகத்திலும் கூட தாய்மையினுடைய மேன்மைகள் புகழப்படுகிறது. ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கும் பெண்கள் சமூகத்தில் ஒடுக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாததா இருக்கிறது. கடவுளை அறிந்து கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றக்கூடிய நாம் பெண்களுக்கு பிரதானமாய் செய்ய வேண்டிய ஒரு 3 உண்மைகளை வேதம் சொல்லுகிறது. முதலாவது, நாம் ஸ்திரீகளை மதிக்க வேண்டும். அவர்களுக்கென்று கொடுக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, அது தாயாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, துணையாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, இன்றைய கலாச்சாரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக பெண்களை 2ஆம் நிலை பிரஜைகளாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மரியாதையை கொடுக்க வேண்டும். 2வது, அவர்களை பாதுகாக்க வேண்டும். இது எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு கணவருடைய கடமைகளிலே சொல்லுகிற போது, ஸ்திரீகளை போஷித்து பாதுகாப்பது ஆண்களுக்கு ஒரு கடமையாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு சில நேரங்களில் இந்த சினிமா மோகத்தினாலும் வாழ்வியலுடைய முரண்பாடான சிந்தைகளினாலும் பாதுகாக்க வேண்டிய ஆண்களே பெண்களை சில நேரத்திலே துன்புறுத்துகிறவர்களாகவும்
அவர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் மாறிவிடுவது வேதனை. ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் ஸ்திரீகளை போஷிக்கக்கூடியவர்களாக, ஸ்திரீகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். என்னுடைய பையன் 3ஆம் வகுப்பு படிக்கிறான். சம்டைம்ஸ் அவங்க கிளாஸ்ல நடக்கக்கூடிய சண்டைகள்லாம் சொல்லும்போது, இந்த கேர்ள்ஸ் எல்லாமே பேடா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு பொதுவா சொல்லுவான். நான் அவன்கிட்ட சொல்றது அப்படி சொல்லக்கூடாது தம்பி. எல்லா குழந்தைகளுமே சில நேரத்துல சிறிய சிறிய சண்டைகள் போடுவது வழக்கம். ஆனால் நாம் பெண்களை மதிக்க வேண்டும், குறிப்பாக பெண்களை அச்சுறுத்தக்கூடாது, பாதுகாக்க வேண்டும். அவன் சொல்லுவான், பெண்கள் லேடிஸ் தான்ப்பா எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இது குழந்தைகளா இருக்கும் போது இயல்பு. ஆனால் நான் என்னுடைய குழந்தைக்கு சொல்லுகிற ஒரு உண்மை, பெண்களை மதிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஆணினுடைய கடமையாக இருக்கிறது. வேதம் அதை போதிக்கிறது. ஆணுடைய பொறுப்புகள்ல மிக முக்கியமாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர்களை போஷிப்பதும் பாதுகாப்பதும் அவசியம் என்று சொல்லுகிறது. கடைசியாக அவளை புகழுங்கள் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்குரிய புகழ்ச்சி, அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஆணினுடைய கடமையாக இருக்கிறது. நீதிமொழிகள் 31ஆவது அதிகாரம் 31ஆவது வசனத்துல, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அப்ப 3ஆவதாக அவளுடைய புகழ்ச்சி வாசல்கள் என்று சொல்லுகிற போது, அந்த நியாயாதிபதிகள் கூடுகிற வாசல்கள், அந்த காலகட்டத்தில் அந்த வாசல்களில் நீதிமன்றங்கள் அல்லது பெரிய கூடுகைலாம் நடக்கும். அங்கு அவள் புகழப்பட வேண்டும். அப்போ ஒரு ஸ்திரீயை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவளை போற்ற வேண்டியதும் ஒவ்வொரு புருஷருடைய கடமையா இருக்கு. ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய தாயையோ, தன்னுடைய சகோதரிகளையோ, தன்னுடைய மனைவியோ, மகளையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சியை, போற்றுதலை செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்படி ஸ்திரீகளுடைய மேன்மையும் அவர்களுக்கு செய்ய வேண்டியது வேதம் சொன்னாலும் கூட ஒரு சில ஆலோசனைகளும் வேதம் சொல்லுகிறது. எப்படி வேதம் புருஷர்களாய் இருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறதோ, அதே போல ஸ்திரீகளே நீங்கள் ஸ்திரீகளாய் இருங்கள்ங்கிறதான அழைப்பையும் இந்த நீதிமொழிகள் 31ஆவது அதிகாரம் கொடுக்கிறது. இந்த நவீன காலத்துல அநேக ஸ்திரீகள் தங்களை ஆண்களை போல காட்சிப்படுத்த விரும்புகிறார்கள். அது நடை, உடை, பாவனைகள், பேச்சு, இந்த தோரணை எல்லாவற்றிலும். ஆனால் நாம் இதுவரை வேத வசனத்திலிருந்து சிந்தித்தது போல ஸ்திரீ தனித்துவமாக படைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி புருஷன் சில விஷயங்களுக்கு தனித்துவமாக படைக்கப்பட்டிருக்கிறாரோ, அதே போல ஸ்திரீயும் மேன்மைக்குரியவளாக தனித்துவமாக படைக்கப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயானால் தோன்றுகிறாள், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 பேருமே வெவ்வேறு நோக்கங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெண்ணுக்குரிய பண்புகளோடு, ஒரு பெண்ணுக்குரிய அடையாளங்களோடு ஸ்திரீகள் இருப்பதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆகவே ஸ்திரீகளே, இந்த சமகாலத்தில் அல்லது மற்ற சமூகத்தினுடைய தாக்கமோ, தவறான கருத்துக்களுடைய போதனையாலோ ஸ்திரீகள் தங்களை புருஷர்களைப் போல நடை, உடை, பாவனைகளிலே அல்லது பண்புகளிலே புருஷர்களைப் போல மாற வேண்டும், தோற்றமளிக்க வேண்டும் என்று விரும்பாமல் நீங்கள் ஸ்திரீகளாய் இருப்பது மேன்மை. உங்களுடைய செயல்கள், ஒரு ஸ்திரீயினுடைய செயல்கள் அவளை புகழ கடவது என்று நீங்கள் ஸ்திரீகளாய் இருந்து இந்த சமூகத்திலும் தேவனிலும் மகிமைப்படுவதற்கதாக வாழ்வீர்களாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.